சில்ல பிள்ளை பட்டன் அடுத்ததுக்கு எனக்கு அவன் கிஃப்ட் நான் வச்சுக்கொள்கிறேன். அந்த வாசம் எல்லாம் எந்த பெர்ஃப்யூம்னு தெரியுது. தயவு செய்து அப்படி தெரிஞ்சாக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன வாசம் வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் மட்டும் அவன் இந்த பேக்லேயோ அந்த பொழுத்தினில் மட்டும்தான் அந்த வாசம் வருது. இதெல்லாம் கனவு நிறைவேறி விட்டது. புது உடுப்போ டிஷர்ட்டோ அவன் வருதுன்னு சொன்னால் போட மனசு வராது. அது வச்சிருப்பேன். அது புதுசாக இருக்குன்னு வச்சிருப்பேன். கொஞ்சம் காலம் போக இப்போ சைஸ் 10 வந்துடும். அதுக்கு இப்போலாம் சார் இதை முதலே போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டு கவலைப்படுவேன். நானே இது என்ன கொண்டு செய்யணும்னா எனக்கு விருப்பம் இல்லை. உறவுகள் வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் சங்கர். இப்போ நான் வீட்டா நிற்கிறேன். இங்கே அம்மா நிற்கிறேன். வணக்கம். வணக்கம். எல்லாம் கேட்டு எப்படி இருக்கீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? உண்மையாக கேட்டேன் கமெண்ட்ஸில். உடம்பு முதிப்பை வந்திருக்கிறேன். யாரும் போட்டுருந்தது அம்மா போய்க்க கொஞ்சம் வெள்ளி சாப்பிடவா அதே கொஞ்சம் சாரை விழா சொன்ன காணாது. என்னதுக்காண்டி ஒரு இடத்துல இருந்து குளிர்ந்தானே வெளியில் போயிருத்தானே போனது குறை இந்த உலகத்தில் எங்கேன்னு தெரியாது. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம் இந்த வீடியோவில் சொல்லுவா அலர்ட் கொடுத்து கொண்டு இருத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி. ஏன்னா என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் யூடியூப்பால் எங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இருக்கும்? 4 மாதம் 5 மாதம் இருக்கும். நான் என்னையுமே அன்பாக்ஸ் பண்ணல. ஏன்னு சொல்லிச்சோன்னா முதலே பண்ணினான்னு சொல்லி இதுக்கு மேலே பொழுத்திங்களை பாருங்க. இதுன்ற கலர் வேறு ஒரு கருத்த கலர் பெட்டி தான் வரும். இதுக்கு மேலே நாங்கள் கிட்டத்தட்ட 20 லேயர் கிட்ட பொழுத்தின் சுற்றி பேக் பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னு சொல்லிச்சோன்னா இந்த இது எடுக்கிறது காரணமானாக்கள் நண்பர்கள், நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்களோட குடும்பம் எல்லாருமே காரணம். அதால் ஒவ்வொரு நாட்களையும் கூப்பிட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு ஏற்கனவே எடுத்து நான் வச்சு அது என்ன சொன்னால் அந்த வீடியோ அழிஞ்சிட்டுது. அதால் பார்த்துச்சுன்னா இப்போ நான் திருப்ப அவ்வளோ வேறு டைம் போய் தண்டேக்க கஷ்டமாக இருக்குது. இந்த சரி அன்பாக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் நிறைய இப்போ கமெண்ட்டில் கேட்டுருங்க, இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க இப்போ அந்த சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி போட்டு. அப்போ அதால் நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணுவோமா? பண்ண மாதிரி இதுக்கு கணவருக்கு நன்றி சொல்லிக்கொள்ளணும். சரியா? முதலாக நான் குடும்பம் அம்மாவுக்கு மற்றது எங்களோட குடும்பத்துக்கு நன்றி என்ன சொன்னால் என்ன யூடியூப் செய்ய விட்டதுக்கு என்ன முதலாக குடும்பத்துக்கு நன்றி. மற்ற நண்பர்களுக்கு அவங்க கரெக்டாக நன்றி சொல்லணும். என்ன சொன்னால் நான் ஸ்டார்ட்லேயே யூடியூப் தொடங்க அவங்கள என்னோட வீடியோ எடுக்க வர்றது. பட் அவங்க என்னென்னாலும் என்ன உதவி நான் செய்கிறது. அதால் சிவரன், மகிழ்ராஜ், தனுசாந்த், வேணுகானன், மற்றது ஐத்தண்ணா அவராக எனக்கு அந்த யூடியூப்பை காட்டி தந்தது. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி. மற்றது அஜீவன் அண்ணா, தவன் அண்ணா, வீத்தண்ணா, அப்படி நிறைய பேர் சொல்லிக்கொண்டு போகலாம். பேரை சொல்ல போனால் நிறைய பேர் லிஸ்ட் போய் கொண்டு. மற்ற குமரன் கீரு மேலே அவனை மறக்கிறேன்னு சொன்னால் அவனால் இந்த சேனல் அழிக்கண்டு இருந்தான். அப்புறம் அவன் அந்த வீடியோ அனுப்பிதான் சேனல் நல்ல வளர்ச்சி அண்டு போய்கொண்டிருந்தது. பட் அது நீங்கள் பார்க்குறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தான் இருந்தீங்க. கமெண்ட் பண்ணிக்கணும், தம்பி அப்படி வீடியோ போடுங்க இப்படி வீடியோ போடுங்க சொல்லி சொன்னீங்கன்னா அதனால் எல்லாருக்குமே நன்றி. நான் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னேன்னு சொன்னால் நிறைய பேர் பேருக்கெல்லாம் தவற விட்டுருவேன். அதால் பேரை சொல்லக்கூடாது சொல்லாங்க. பொதுவாக எல்லாருக்குமே நன்றி சொல்லிக் கொள்வோம். பிக்கிறதுக்கு முதல்ல அப்படி எழுத்தாந்தா இப்படி பெய்யும் இப்படி பிக்கிறதுக்கான எல்லாம் வச்சுருந்தேன். ஒவ்வொரு ஆகலையும் கூப்பிட்டு எல்லாம் உரிச்சு எடுத்துனாங்க. நண்பர்கள்கிட்ட வீடியோ பார்க்குறாங்க எதாச்சியா பண்ணையில் வச்சு எல்லாம் எடுத்துனாங்க. ஏன் அழிஞ்சிட்டு மாதிரி ஒரு வீடியோ இல்லை. இந்த வீடியோ தெரியுமா அந்த சுவிஸ் சக்கார் அதில் கண்டு வச்சுனாங்க. அதுவும் அழிஞ்சு மிதிவடி சமைச்ச வீடியோ அழிஞ்சிட்டுது. இதே நான் பிக்கன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நான் இதெல்லாம் பொழுத்தினேன் எல்லாம் இப்படி தான் சத்தம் கேட்க நல்லா எல்லாம் பொழுத்தினா தான் முதல்ல அலையிறத மட்டும் தான் நான் பார்த்துட்டு அடுத்த பொழுத்தேன் நான் போடுறேன். இப்படி தான் சத்தம் கேட்க நல்லா இருக்கும். கடைசி கீழே விட்ட பிறகு எடுப்போம். இதை மணிவாடை கொடுப்போம். அப்படி பீக்கூடாது, இதை எழுத்து பீக்கணும். சரியா? பட் இது செண்டு கிடக்கு இஞ்சால இது யூடியூப்பால் வேறையில் இது ஆப் வந்தான்னு சொல்லி கொஞ்சம் காட்டுறேன்னு எழுத்து வரும். அப்படி பிச்சுட்டு பிச்சுட்டு நானே என்ன கொண்டு செய்யணும்னா எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னேன் எங்களை தம்பி மோசம் போனது அது பெரிய கவலை எங்களுக்கு மறக்கலாது. இப்போவும் அழுது 2 போட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன கொண்டு பிரிக்கணுமா பெற சொல்லி சொன்னப்போ நான் வந்தேன். நான் எல்லா டைம் இப்போ என்ன சொல்லிட்டோம் முதலாவது நண்பர்கள்ட்ட கொடுத்து இந்த வீடியோ இந்த சேனல் உருவாகி வளர்ந்து வரதுக்கு காரணமான எல்லா இடையும் கொடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். சார் 20 பேர்கிட்ட கொடுப்போம். 20 பேர் இப்போ பார்க்குறேன். நீங்கள் உங்களை எதாச்சும் யாரா கண்டு அதை கேட்க கொடுத்து நான் பார்த்துட்டு சரி கடைசியாக அம்மா கொடுத்து அன்பாக்ஸ் பண்ண வச்சுருந்தேன். நான் இதுதான் பாருங்க இந்த கருத்த கலர் பட்டிக்கு இது வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் எப்போ வந்தது இருக்காது. டேட் இதில் இல்லை கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு கூட. ஏன்னா நான் மாட்டேன் அவர் கெஞ்சி கொண்டு நிற்கிறேன் சரியில்லைண்டு. நாளைக்கு நான் நிற்க மாட்டேன். நாங்கள் தம்பி விட்டு போகிறேன். நாளைக்கு நிற்க மாட்டேன். அப்போ அதை சரியண்டு. ஆனால் இல்லை என்ன செய்கிறது எல்லாம் என்ன செய்யறது வாழ்க்கைன்னு அப்படித்தான். வாழ்க்கைண்டா நான் காணவும் இல்லை கடைசி நேரம். எனக்கு அதுதான் நாங்கள் பெரிய கவலை. அங்கே தானே என்னோட ஒரே எடுத்து கதைப்பேர். சரி திருப்பங்க
இதை தந்துட்டு நான் பார்க்க மாட்டேன் முதல்ல சரியா இதை கீழே இதையும் ஒட்டி கிட்ட கொண்டு வச்சு தான் சரியா கீழே இழுத்துட்டு அப்படி அப்படியே முன்னுக்கு அவையிலுக்கு காட்டி நீங்கள் ரெண்டு தான் பார்க்கணும் நான் கடைசி தான் பார்ப்பேன் சரியா அடுத்த பக்கம் திரும்பி கிடக்கா நான் பார்க்கறியா சரியா வாதாச்சா சரி எடுத்துட்டு நான் கண்ணை பொறுத்த இங்கே வரைக்கும் சரியா கடைசியை பார்க்கணும் உங்களை காட்டிட்டு இல்லை காட்டி தான் கடைசியாக பார்க்கணும் சரியா கவர் கவர் சரி எப்படி இருக்கு பார்க்க இருக்கு என்ன பொறுக்கலாம் கிடக்கு உங்களுக்கு காட்டணும் பாருங்க கண்ணாடி கண்ணாடி கணக்கா சரி பார்க்கட்டேன் நான் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வீடியோ எடுத்து கிடைச்சிருக்கு அப்படித்தான் கிடந்தது ஆனால் இந்த இப்படி கிடந்ததுல நான் வச்சேன் இது 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 யூடியூப் பழங்களுக்கு கொண்டு தருவாங்க did you remember your first subscriber யார் இந்த முதலாவது சப்ஸ்கிரைபர் வந்து ஞாபகம் இருக்கும்னு சொல்லி கேட்கணும் முதலாவது சப்ஸ்கிரைபர் நான் தான் இந்த மெட்ட ஐடியிலேருந்து பண்ணினான் இவன் 100வது சப்ஸ்கிரைபர் யார் ஞாபகம் இருக்கா 1000வது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து உங்களுக்கு யூடியூப் பழம் தந்துருக்கீங்கன்னா காட்டுறேன்னு பாருங்க முதலாவது நான் 1000 விட கேட்க நான் நிற்கவே இல்லை இதெல்லாம் கிடைக்குமோன்னு இதை பார்த்துட்டு 1 லட்சம் எடுக்கணுமே இதெல்லாம் என்ன எங்களுக்கு வரப்போன்னு சொல்லி யோசிச்சு நான் ஆனால் கிடைச்சிட்டு நல்லா இருக்குண்ணா கேஎஸ் சங்கர் யூடியூப் இது சில்வர் ப்ளே பட்டன் சொல்கிறது அதாவது வள்ளியில் ஆனால் இது உண்மையான வள்ளி இல்லை இது மேலே பலகை மாதிரி தான் இருக்கும் நான் வேறு வீடியோக்களை பார்த்துருக்கேன் இந்த கொழி விடுறதுக்கு பின்னுக்கு அந்த இது அதுக்கு வேறு என்ன வந்துருக்கு இது வந்துருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சின்ன கார்ட் ஒன்று வந்துருக்கு இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி மற்றது அடுத்தது தங்கம் பெறும் அதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது காலம் அது நீங்கள் பார்க்குற நீங்கள் ஆதரவை தான் அதில் வந்துடலாம் மற்றது இது என்ன அந்த சிலிக்கா ஜெல் என்ன அந்த ஈரத்தை உறிஞ்சிறதுக்காண்டி வந்துருக்கு மற்ற இதுக்குள்ள எவ்வளோ தான் வந்துருக்கு வேறு இருக்குது இல்லைண்ணா இவ்வளோ தான் மற்றது இந்தியாவில் 2 பெட்டி இருக்குது இது சில்வர் ப்ளே பட்டன் வந்ததுக்காண்டி எங்களுக்கு கிஃப்ட் தந்திருக்கணும் அப்படி வந்து சொல்லலாது இது எங்களோட அத்தா நாங்கள் கொடுத்துருக்கணும் என்ன 2 அத்தான் மேடம் காய் காண்ட அத்தான் உதியா காண்ட அத்தான் அவளுக்கு அத்தான் எனக்கு தான் அத்தான் அவளுக்கு அத்தான் இல்லை அவளுக்கு அத்தான் சரி இதை விடுவோம் உடனே நான் பார்த்துருப்பீங்க அம்மாவோட தான் அன்பாக்ஸ் பண்ணி இந்த நான் சில்வர் ப்ளே பட்டன் அம்மா வரமாட்டேன்னு சொன்னுவான் இல்லை நீங்கள் வரணும் கட்டாயம் உங்கள்கிட்ட கையெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட கொடுத்த ஒரு மாதிரி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு அவள் கவலையாக இருக்கா இருந்தால் வேணும் சில இதை வந்து தவிர்க்க முடியாதானே அதால் தான் இது இப்படி எடுத்து நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் நான் உண்மையிலேயே நான் இது ஆரம்பத்தில் நான் எங்கள் நண்பர்கள் வேணு ஆனந்த் தனுசாந்த் மகிழ்ராஜ் சிவகரன் மற்றது உண்மையிலேயே முக்கியமான காரணம் நான் சேனலை அழிப்போம்னு சொல்லி ஒரு நிலைக்கு போனான் அப்போக்கே அந்த புறவிபிஎல் வந்து தான் எங்கள் சேனலை புரட்டி போட்டோன்னு சொல்லலாம் நண்பன் குமரன் கீரிமலையிலேருந்து அவன் அந்த வீடியோ எடுத்து அனுப்பினான் அதாவது நான் யூடியூப்பில் போட்டுறான் அது நல்ல வியூஸ் வந்து அப்போ தான் இந்த சேனல் கொஞ்சம் ஓகே ஆகி வலிக்கிட்டது அதை நீங்கள் நிறைய பேர் பார்க்க தொடங்கினீங்கள் மற்றவங்க யூடியூப் நண்பர்கள் அவை உண்மையாக யூடியூப் செய்தாலும் நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம் ஏதாவது தெரியாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வது புது விஷயங்கள் அதில் பகிர்ந்து கொள்வோம் நாங்கள் எல்லாம் அப்போ அந்த இடத்துல அலஸ்டன்னா தமிழ் ப்ரோஸ் ஜாசி ப்ளாக் கயன் ப்ரோ தினுஸ் மற்ற சாதுர் அப்படி நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் மற்றது ஆரம்பத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் உதவினவையில் அப்படி நான் நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் பேரை சொல்ல வழிக்கிட்டால் நிறைய பேர் சொல்லணும் அதை நான் இந்த சொல்லல உண்மையிலேயே அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மற்ற பார்க்குற நீங்களும் நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலை பதிவுகள் போட நீங்கள் எனக்கு உற்சாகப்படுத்திருக்கீங்க மற்றது ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பகிர்ந்து கொள்ளைக்க தம்பி இப்படி இருங்க அப்படி இருங்க இப்படி வீடியோக்கள் போடுங்க அப்படி வீடியோக்கள் போடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கால் பண்ணி தொடர்பு கொள்கிற நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ்லையோ இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் நிறைய பதிவுகளை சொல்லுவீங்க 1000 பேரில் 2-3 பேர் தவறான கருத்துக்கள் போட்டாலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிலாம் காய்ச்சிருக்கீங்க அத்தனை நன்றி சொல்லி அவளத்தை நான் முடிச்சுக்கொள்ள உண்மையிலேயே என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியலை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே நான் ஆரம்பத்தில் யூடியூப்புக்கு வரைக்க இதெல்லாம் வெடுப்பனான்னு சொல்லி ஒரு கேள்விக்குள் தான் நான் நெச்சு குடிப்பாக்கையில் இதெல்லாம் வருமோன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ உண்மையாக அப்போ எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தாலே பெரிய விஷயம் மாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் 1000 வந்துட்டா
சரி 10 வியூஸ் போனால் கூட 10 பேர் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தில் தான் பார்க்குறான். ஆனால் இப்போ ஒரு 10,000 வியூஸ் பார்த்தாலும் என்னடா 2 வியூஸ் வீடியோ ஓடையிலைன்னு சொல்லி கவலையாக இருக்கும். இனி அதுக்கு இது மாதிரி வீடியோக்கள் போடணும். நானும் நினச்சி கொண்டிருக்கேன். நிறைய இடங்கள் போகணும், நிறைய இடங்கள் பயணிக்கணும், வித்தியாசமான வீடியோக்கள் போடணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பமாகும் நினைக்கிறேன். மற்றது எல்லா திருப்பம் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அப்படி சில பிள்ளை பட்டன் இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கள்ட அத்தானாக்க கொடுத்துருக்கேன், 2 பேரும் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஹெட்ஃபோன், இந்த வீடியோ எடிட்டிங்குக்கு பிரியோசனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கேன். இந்தியாவில் இன்னொன்று இருக்குது. இது பேர் மட்டும் தான் அழிக்கிட்ட, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அதை பார்ப்போம். முதல்ல அந்த ஹெட்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். உண்மையிலே எனக்கு யாராவது என்ன தெரியும்னு சொல்லி கேட்டால் எனக்கு சொல்ல மனசு வராது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம், அதாவது அந்த என்ன படம், அந்த என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு சொல்லி பாட்டு வந்ததானே, என்ன படஞ்சால் சிவாதி என்ற டி இமான் அவரோட படித்த பாட்டு. அந்த படத்தில் அந்த பாட்டு படிக்க மேக்கிங் வீடியோ, சாங் மேக்கிங் வீடியோவில் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று பாவிச்சிருப்பேன். அப்போ அந்த ஹெட்ஃபோனோட ஃபோட்டோ அனுப்பி தான் கேட்டேன், எனக்கு இந்த ஹெட்ஃபோன் நான் வேண்டி கொடுத்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோன் அங்கே கிடைக்கல. அதனால் இந்த ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கேன். நன்றி அவையிலுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கே அந்த பொழுது நான் காணல, எல்லாம் பறந்துச்சு. நீ அதை பொறுக்கி எடுக்கணும். பட்டியெல்லாம் பெருசாக இருக்குது. அந்த சைடில் திறக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது ஆப்ஷன். நான் அந்த சாதாரண ஹெட்ஃபோன் தான் கேட்டேன். அதை என்ன சொல்கிறேன், நான் அது ஒரு இடத்துல வேலை செய்ய அந்த ஹெட்ஃபோன் பாவிச்சிருக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மற்ற சவுண்டு நல்லா இருக்கும், லேஸாக இருக்கும். ஓப்பா இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி தான் கிடக்கு. இந்தா இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அப்படி வச்சுட்டு வரணும். என்ன அந்த பொருட்கள் வேண்டினாலும் அந்த புதுசாக வர வாசம், என்ன பிளாஸ்டிக் மனமோ பொழுத்தின் மனமோ என்னன்னு தெரியல, அந்த வாசம் பிடிக்குது. என்னடா நம்ம இதெல்லாம் மணந்து பார்க்குறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களே. உண்மையாகவே இந்த வெளிநாட்டுக்கார அந்த ஒரு பொலித்தீன் பேக்கில் கொண்டு பொலித்தீன் பேக்கில் ஒரு வாசம் அடிக்கும், அந்த சூட்கேஸில் ஒரு வாசம் ஒன்று அடிக்கும். அந்த வாசம் எல்லாம் எந்த பெர்ஃப்யூம்னு தெரியல. தயவு செய்து அப்படி தெரிஞ்சாக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அது என்ன வாசம் வெளிநாட்டிலேருந்து வரைக்க மாட்டோம். அவன் இந்த பேக்லேயோ அந்த பொலித்தீனில் மட்டும்தான் அந்த வாசம் வருது. அது என்ன வாசம்னு சொன்னீங்கன்னா நான் வேண்டியாக கொழி விட்டுருவேன். சென்னுண்டாலும் வேண்டி ரூமுக்கு அடிப்பேன் ஏண்டா அவ்வளோத்துக்கு அந்த வாசம் பிடிக்கும். இதையும் காட்டுறேன் அடுத்த ஹெட்ஃபோன். ஓ நல்லா இருக்கும் உண்மையிலேயே. எனக்குமே எப்படி ஹெட்ஃபோனெல்லாம் பிடிக்குமே சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்தை நான் எடிட் பண்ணிக்க சில ஹெட்ஃபோன் இப்படி காதை மட்டும் அமர்த்தி கொண்டு கேட்க இதெல்லாம் ஒரு நோ கொண்டு வரும். இதுன்னு சொன்னால் காது உள்ளுக்க பூந்துடும். இந்தா உள்ளுக்க பூந்தா வெளி சவுண்டும் கேட்காது, அதோட சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த ஹெட்ஃபோன் எல்லாம் இதில் நாங்கள் பிறகு பாவிச்சு கொள்வோம். அப்படியே நாங்கள் இதுக்கு வைப்போம். நல்ல பாக்ஸ் உண்டு. பட் இந்தியாலையும் ஒரு இது ஒன்று இருக்குது, கிஃப்ட் உண்டு. இது எங்கள்ட பெரிய அக்காண்ட அத்தா கொடுத்துருக்கணும். இதே பிச்சு வருது, என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இப்போ பெட்டிமே தான் கிடக்கு டிக்கெட். ஒட்டேகளில் டெண்டுமாங்க என்ன மாதிரி இந்த பிக்கேக்காக சத்தம் மட்டும் வேறு பாருங்க, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இல்லவா கவனமா நான் உங்களுக்கு முன்பக்கம் காட்டக்கூடாதுன்னு பின்பக்கம் காட்டினான். ஆனால் பின்பக்கம் படங்கள் இருக்குது. இதுவும் ஒரு ஹெட்ஃபோன் தான். என்ன சொல்கிறது, நான் ஒரு அந்த என்ன சொல்கிறேன், அந்த சொன்னேன் அந்த என்னம்மா அப்படி பண்ணுறீங்களே அந்த பாட்டில் வர அந்த ஹெட்ஃபோன் வேண்டாம் சைடில் ஃபோட்டோ போட முடிஞ்சால் போட்டுக்கொள்கிறேன். அந்த ஹெட்ஃபோன் என்னத்துக்கு சொன்னால் அந்த ஹெட்ஃபோன் எனக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் விலையும் குறைவாக இருக்கும், மற்றது அது சாஃப்டாக இருக்குது, இந்த காதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக தான் அந்த ஹெட்ஃபோன் இங்கே இல்லை, நான் தேடி பார்த்துட்டேன், தேடி களைச்சி போட்டேன். அந்த ஹெட்ஃபோன் தான் கண்ணுக்கு இருக்குது. ஏண்டா அவ்வளோத்துக்கு இந்த சவுண்ட் நல்லா இருக்கும், லேஸாக இருக்கும். மற்ற சைனீஸ் தான், அது சைனா ஹெட்ஃபோன் தான், விலையும் குறைவாக இருக்கும். அப்போ அதெல்லாம் அந்த ஹெட்ஃபோன் தான் எடுப்போம்னு சொல்லி தேடி தெரிஞ்சுன்னா கிடைக்கவே இல்லை. சரியாண்டா அந்த ஹெட்ஃபோன் இருந்தால் அனுப்பி விடுங்கன்னு தான் சொன்னான், கொடுத்து விடுங்கோண்டு. அப்போ அந்த ஹெட்ஃபோன் இல்லை என்ற படியால் இந்த ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கணும். சில்ல பிள்ளை பட்டன் அடுத்ததுக்கு எனக்கு அவன் கிஃப்ட் நான் நினச்சி கொள்கிறேன்.
இது வயர்லெஸ் தான். வயர்லெஸ்னால் இல்லை வேணும்னு சொன்னால் வயர் வழி கொண்டு தான் அந்த கிணத்துல கொண்டு போய் எல்லாம் எடிட் பண்ணிடலாது. சில இப்படி பின்ன படத்தை இருந்து கொண்டு எடிட் பண்ணிக்கலாம் கஷ்டமாக இருக்கும். இது வயர்லெஸ் வழியாக நல்ல. மற்றது இதுக்கு ஒரு பிரச்சனை விட சார்ஜ் போடுறேன். மற்றது அப்பா இது நல்லா இருக்கும். இந்த நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன். இதுக்கு என்ன கணக்கு போட்டோன வழி சத்தமே இருக்குது இல்லை. ரெண்டும் அப்படித்தான். கொஞ்சம் வைக்கணும். இப்போ நான் கொண்டு வேண்டியக்கே என்ன சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு நான் பொருள் பண்ணுறேன்னு சொன்னால் அது என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு தான் பாவிப்பேன். நேராக கொண்டு வேண்டி தந்தால் சரி அதை பத்திரமா பாவிக்கணும்னு சொல்லி தான் பாவிப்பேன். இதுக்கு ஒரு பேக்கும் கொண்டு வந்துருக்குது. இதுக்குரிய சார்ஜர், பட் கேபிள் நாங்கள் கம்ப்யூட்டர் லேப்பில் இதுலேயோ கேபிள் குத்தியும் பாவிக்கலாம்னு நினைக்கிறேன். டைப் சி தான் பாருங்க. 2 ஹெட்ஃபோன் பரவாயில்ல. பத்திரமே தான் ஒன்றை வச்சுருந்துட்டு மாறி பாவிக்கலாம். 2 ஒரே எடுத்து மனசு கேட்க உண்மையிலேயே ஏதாவது ஒரு புது சாமான் வருதுன்னு சொன்னால், இப்போ புது உடுப்போ டிஷர்ட்டோ ஏதாவது வருதுன்னு சொன்னால் போட மனசு வராது. அது வச்சிருப்பேன். அது புதுசாக இருக்குன்னு வச்சிருப்பேன். கொஞ்சம் காலம் போட இப்போ சைஸ் 10 வந்துடும். அதுக்கு இப்போ தான் சார் இதை முதலே போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டு கவலைப்படுவேன். அதனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் மாறிக்கொண்டு வரேன். புதுசாக இருந்தாலும் உடனே எடுத்து பாவிக்கணும் பண்ணிட்டு. சரி இவ்வளோ தான். இப்போ 2 பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணது. திருப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்ற ஹெட்ஃபோன் வந்து அத்தானுக்கு 2 அத்தான் வரைக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்றது பார்க்குற உங்களுக்கும் நன்றி. ஏன்னு சொன்னால் நீங்கள் இல்லாமக்கு இதை நான் அடுத்திருக்க இல்லாது. உண்மையாக திருப்ப பார்க்கணும் மாதிரி தான் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான ஒரு மட்டை. இதெல்லாம் கனவு நிறைவேறி விட்டது. அடுத்த இன்னொரு கனவு இருக்குது. அது நிறைவேறினப்போ அடுத்த வீடியோ போடுவோம் நாங்கள். நான் சில்வர் ப்ளே பட்டனுங்க அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிழமையில் இலங்கைக்கு வந்துடுது. இலங்கைக்குன்னு சொல்லி ஜாழ்ப்பாணமே வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு கொரியர் சர்வீஸ் உண்டு. இல்லை காட்டினான பேர் பார்த்துட்டே இப்போ கணக்கு வேணாம் அப்போ சொல்ல தேவையில்லை. அப்போ வேணாம் ப்ளர் பண்ணிடலாம். அப்போ எனக்கு பிறகு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 2 கிழமையா 3 கிழமையா ஜாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. என்னடா அது எங்களுக்கு காட்டலாம், ட்ரெக்கிங் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் ட்ரெக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஜாழ்ப்பாணமே காட்டுதுன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டான். வந்துட்டு கொண்டு வந்தாருன்னு சொல்லி கொண்டு வந்துடவே இல்லை. கடைசி நானாக தான் போய் அந்த கொரியர் சர்வீஸில் போய் எடுத்தினான். என்ன சொல்லி ஒரு கனவோடு நாங்கள் ஆசைப்பட்டு எடுக்க வேண்டிய விஷயம் இது. அமெரிக்காவிலேருந்து தெரியலை. அமெரிக்கா தான் இருக்கணும் பார்ப்போம். அமெரிக்காவில் தான் வந்திருக்கு இந்த கட்டாயம். அப்போ அமெரிக்காலேருந்து அவங்கள ஒரு 3 கிழமை இல்லை 2 கிழமைக்கு வந்துடுது. அமெரிக்காந்து 2 கிழமையில அனுப்புகிறாங்க. அது இலங்கையில் வந்து 2 கிழமைக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் நினச்சி பாருங்க. அவ்வளோ தூரம் பயணித்து வந்து இவ்வளோ காலம் ஜாழ்ப்பாணத்துலேருந்து அங்கே வீட்டை வந்து ஆகிறதுக்கு இவ்வளோ காலம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சில கொரியர் சர்வீஸ் எல்லாருமே இல்லை, ஒரு சில. ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொண்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேசங்கர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசங்கர் ஃபேஸ்புக் பேஜ்லையும் இப்போ நான் வீடியோக்கள் அப்லோட் பண்ண தொடங்கிட்டேன். அதுகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்க்குறீங்க அதுக்கு உங்களோட ஆதரவு ஃபாலோ பண்ணி ஆதரவை தந்து கொள்ளுங்கள். மற்றது கேசங்கர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அதுலையும் இருக்குது. உங்களுக்கு தொடர்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் அதுலையும் தொடர்பு கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. சரி, நான் வெளியிடங்களை நிற்க கோல் ஆன்சர் பண்ண மாட்டேன். நிறைய இப்போ சொல்கிற விஷயம் தம்பி நீங்கள் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறீங்களே இல்லையேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே நான் அதுக்காண்டிலாம் ஆன்சர் பண்ண விட்றதில்லை. உண்மையிலேயே நான் இப்போ வீட்டை விட்டு வலிக்கிட்டால் சில நேரம் தேவையான மட்டும் தான் நான் ஆன்லைனுக்கு வருவேனே தவிர நான் ஆன்லைனில் நிற்கிறேன் இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் சார்ஜ் போய்க்கொண்டிருக்கோம். அதால் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறது தானே. அப்போ எங்களுக்கு சார்ஜ் கட்டாயம் தேவை. அதனால தான் நாங்கள் அந்த டைமுக்கு தான் என்ன சொல்கிறோம், அந்த டைமுக்கு நாங்கள் ஆன்லைன் வாரையில். அதால் நீங்கள் எடுக்கல, நீங்கள் வேறு பெரிய ஆளாக போயிட்டு ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி பேசுகிறீங்களா? அப்படியெல்லாம் வெளியிடங்கள் இருக்க நான் ஃபோன் பெருசாக பாவிக்கிறேன். அதாவது ஆன்லைன் வாட்ஸ்அப் அதில் பாவிக்கிறேன். நீங்கள் நார்மல் கால் எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஆன்சர் பண்ணி இருப்பேன். வீடியோ எடுத்து இல்லை வீடியோ எடுத்து நிற்கிறேன்னு சொல்லுவேன். தேவைன்னு சொன்ன தொடர்பு இல்லை. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோ தான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைபர் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இது தந்தன் திருந்துறா இல்லையே கேட்குறான்னு சொல்லி யோசிக்கல. கேட்பேன் நான் உங்களோட தான் உரிமையாக கேட்கலாங்க. கட்டாயம் கேட்பேன். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.